அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் நண்பர்களே. நம்ம எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இப்போ காலையிலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர் நம்ம 1 ஹவரில் வச்சு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்டை இந்த ட்ரெண்டு நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன், மார்க்கெட்டுக்கு இது ஒரு ட்ரெண்டாக இருக்குன்ட்டு. எக்ஸாக்டாக இந்த மார்க்கெட் இந்த இடத்துல படும்போதெல்லாம் பவுன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொன்னேன். இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த இடத்த போய் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, எக்ஸாக்டாக மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துலேருந்து ஆல்ரெடி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே விழுந்தது தான். குளோபல் மார்க்கெட்டோட ப்ரெஷரால் மார்க்கெட் மேலே போணுச்சு. சரிங்களா, குளோபல் மார்க்கெட்டோட ப்ரெஷரில் மேலே போணுச்சு. கண்டினியூவாக செல்லிங் ப்ரெஷர் அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர் ஆணுச்சு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு. சரிங்களா, இதை 15 மினிட்டில் வச்சு காமிக்கிறேன். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நான் எக்ஸாக்டாக 21,538 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் சொன்னேன். மார்க்கெட் அந்த இடத்துலேயே ஒரு 1 ஹவர் நின்றுச்சு. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட் கேண்டில் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு 1 2 3 4 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் நின்றுட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஃபால். 21,284 இந்த 84ங்கிற லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வீக்னஸ் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணியிருக்கு. நாளைய தினம் எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி டே லோ தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகே, இன்றைக்கி லோ 21,193 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் 20,976. அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா 20,769 வரைக்கும் விழுவதற்கான வாய்ப்புகள் நெஃப்டியில் பிரகாசமாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறையா இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி டே ஹை தான் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். 21,545 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹை. சரிங்களா, அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடம் ஒரு ஹையாக இருக்கும். 21,854 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. நாளைக்கு மேக்ஸிமம் மேலும் ஒரு கேப் அப்லேயே ஓப்பன் ஆனாலும் அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அதை நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப் ஆனால் கூட, ஏன்னா குளோபல் மார்க்கெட்லாம் வீக்காக தான் இருக்குது, கேப் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையா இருக்குது. சப்போஸ் மேலே ஓப்பன் ஆனால் கூட செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அதை நம்ம பார்க்கணும் நண்பர்களே. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 1,600 புள்ளிகள் விழுந்திருக்கு பேங்க் நிஃப்டி. சரிங்களா, ஹெவி செல்லிங் ப்ரெஷர். எக்ஸாக்டாக பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன் தான். பேங்க் நிஃப்டி விழுந்தது பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன். உங்களுக்கு எக்ஸாக்டாக காமிக்கிறேன். மார்க்கெட் ஹையிலேருந்து 49,000லேருந்து விழுக ஆரம்பித்த மார்க்கெட்டு பாருங்கள், இந்த இடத்துல விழுக ஆரம்பிச்சதுங்களா. இந்த இடத்துல ஃப்ளாக் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இது ஒரு இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன். இது என்ன ஆகும்னா, இந்த இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன் கீழே போகிறதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு கேப் அப். இந்த கேப் அப் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்துடுச்சு. அதே நேரத்தில் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிடுச்சு. ட்ரெண்டை பிரேக் பண்ணதுக்கான ரீசன் இங்கேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 1,600 1,700 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி கண்டினியூ ஃபாலு. நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்லேயும் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஃபாலுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டினியூ ஃபால் ரெஸ்ட்டே இல்லாமல் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் இன்டிமேட் பண்ணியிருந்தேன்.
ஓகே, அதற்கான ரியாக்ஷன் தான். 46,000 பிரேக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் வந்து ரியாக்ட் ஆணுச்சு, கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆணுச்சு. 46,000 பிரேக் பண்ணும்போது ஒரு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணதை ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ட்ரெண்டு கொஞ்சம் சப்போர்ட்டு ஒர்க் ஆணுச்சு. இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டு கொஞ்சம் ஒர்க் ஆணுச்சு. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ ஃபால். நான் வந்து ஃபின் நிஃப்டியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபின் நிஃப்டியை தான் ஃப்ரீ குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பார்த்துருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி எக்ஸ்பிரிங்கிறதுனால நல்லாவே ஃபால் இருக்கும் அப்படின்னு ஃபின் நிஃப்டியை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இங்கேருந்து ஃபாலு இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ ஃபால். சரிங்களா, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். இந்த இடம் ஆல்ரெடி 46,166 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து 46,578 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். இந்த இடம் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் நண்பர்கள். இந்த இடத்த வந்து ஃப்ளாக் பேட்டனை கீழே பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாக் பேட்டனை கீழே பிரேக் அவுட் ஆகிற இடம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ தான் வந்து மார்க்கெட்டுக்கான நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. சரிங்களா, செகண்ட் சப்போர்ட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். செகண்ட் சப்போர்ட்டை இந்த தேர்டு சப்போர்ட்டை வந்து மாற்றிக்கிறேன். இந்த செகண்ட் சப்போர்ட்டை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, 44,263 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 43,259 வரைக்கும் ஃபாலோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இங்கே இருந்து நல்ல ஒரு ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். கண்டினியூவாக ஒரு எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கும். மேக்ஸிமம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். 44,411 அப்படிங்கிற லெவலில் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்தும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது நண்பர்களே. ஓகே, தென் ஓஐ டேட்டா வந்து கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஓஐ டேட்டா எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபின் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லெவலை வந்து எக்ஸாக்டாக ஃப்ரீ குரூப்பில் வந்து சொல்லியிருந்தேன். நல்லா டைரக்ஷனையும் காமிச்சிருந்தேன். இந்த இடத்த பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ண நம்ம சொன்ன இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ ஃபால் ஆணுச்சு. சரிங்களா, இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் பிரேக் அவுட் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபால் கிடைக்கும் அப்படின்ட்டு. 246லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாயிண்ட் ஃப்ரீ ஃபால் ஆணுச்சு. இந்த இடத்துல நான் கூட 100 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நேற்றுக்கு சொன்ன ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவலையும் நான் சேஞ்ச் பண்ணல. 20,615 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 20,768. அதை பிரேக் பண்ணால் 21,138. சரிங்களா, சப்போர்ட்டெல்லாம் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கி வந்து டே லோ தான் மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 20,081 அப்படிங்கிற லெவல் வந்து மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃபின் நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 19,905 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 19,846 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ஃபால் ஆணுச்சு அப்படின்னா அகைன் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபின் நிஃப்டியில் நிறைய இருக்குது. அடுத்தது மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியாவை வந்து ரீச் பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த சப்போர்ட் ஏரியாவிலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். நான் நேற்றுக்கே இந்த லெவலை வந்து நான் காமிச்சிருந்தேன். இந்த இடம் சப்போர்ட் வரும்போது ஒரு ஜம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் 10,319 அப்படிங்கிற லெவலில் பட்டுட்டு மார்க்கெட் ஒரு மார்னிங் ஸ்டார் வச்சுட்டு திரும்பி இருக்குது. சரிங்களா, எந்த அளவுக்கு நம்மளோட சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ தான் வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 10,285. ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் 10,179 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட் வந்து இதெல்லாம் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு ஃபால் இருக்கும். தேர்டு சப்போர்ட் வந்து 10,043 அப்படிங்கிறது ஒரு தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸை வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்
10,475 to 500 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,565 62 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹை 10,725. 10,700லேருந்து கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வந்து மிட் கேப் வந்து ஃபால் ஆயிருக்கு. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு லாட்டு எடுத்திருந்தாலே இன்றைக்கி மிட் கேப்லேயே வந்து 30,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும் போல். ஆனால் அந்த அளவுக்குலாம் ஹோல்டு பண்ண முடியாது, இருந்தாலும் நல்ல ஒரு ஃபால். சரிங்களா, இந்தமாரி இடங்கள்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணும்போதும் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக வந்து கவர் பண்ணி தான் வந்து ப்ராஃபிட்டை வந்து செக்யூர் பண்ண முடியும். இந்த 500 பாயிண்ட்டையும் கவர் பண்ண முடியுமா அப்படின்னா கவர் பண்ண முடியாது. அதை லாங் பொசிஷனாக வச்சு தான் நம்மளால் கவர் பண்ண முடியும் நண்பர்களே. சரிங்களா, அதனால் டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நெஃப்டியோட ஓஐ டேட்டா வந்து எப்படி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி எப்படி முடிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 21,000ங்கிறது தான் இனிமேல் சப்போர்ட்டுங்கிறத காமிக்குது. சரிங்களா, 21,500 தான் வந்து நியரஸ்ட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சப்போர்ட் 21,000 இருக்குது. 21,000 வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா, விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1% விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் மேலும் ஃபாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,000 க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, 45,000 ஈக்குவலாக இருக்குது ஓஐ டேட்டா. இந்த ஈக்குவல் ஓஐ டேட்டாவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தது 44,500 44,000 வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுது. இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இல்லை, எவ்ரி 500 பாயிண்ட்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஓஐ டேட்டா வந்து எவ்ரி 500 பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. 100 பாயிண்ட்ஸில் இருக்கும் எப்போதும் வந்து எக்ஸ்பிரி டயத்தில். இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. இந்த இடத்த 45,000 கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 44,500 44,500 பிரேக் பண்ணிட்டா 44,000 அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. மேலே போணுச்சு அப்படின்னா 45,000 பிரேக் பண்ணால் 45,500, அதுக்கப்புறம் 46,000. நாளைக்கு இதுக்கான சேஞ்சஸ் வந்து நிறையா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் யாராவது இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லிங்க் மூலயமா அதில் நம்ம வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஓஐ டேட்டாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுவோம். அதே நேரத்தில் மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளோட சார்ட்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சார்ட்டை ஷேர் பண்ணதை வச்சு நிறைய நண்பர்கள் நல்ல ப்ராஃபிட்லாம் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 பாயிண்ட் நம்ம சொன்ன இடத்துலேருந்து ஃப்ரீ ஃபால் ஆணுச்சு. சரிங்களா, நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. நம்ம இப்போ சொல்லிக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய டைரக்ஷன் எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பேப்பர் ட்ரேட் மேக்ஸிமம் வந்து புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வருது அப்படிங்கும்போது அதை ரியல் ட்ரேடில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா நண்பர்களே, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோவை அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். கோர்ஸஸ் சம்மந்தமான ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்குது, மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.